ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை எல்லோருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடந்திருக்குங்க. என்னன்னா மொபைலின் மதிப்பு. இது ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ரகு என்ற ஒரு வியாபாரி இருந்தார். அவர் தினமும் வேலைக்காக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்துச்சு. எல்லா வியாபார தொடர்புகளும் அவருடைய ஃபோனில் தான் இருந்தது. கஸ்டமர் நம்பர், வாட்ஸ்அப் மெசேஜ், பொருட்களின் படங்கள் அனைத்தும் அந்த ஃபோனில் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பார். ஒரு நாள் நண்பர் ஒருவர் பார்த்து, ரகு, இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல கவர் போடக்கூடாதா? கீழே விழுந்தா உடஞ்சி தானே போகும் என்றார். ஆனால் ரகு, அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ ஒன்றும் அவசியமில்லை என்றார். சில நாட்கள் அப்படியே கழிந்தன. ஒரு நாள் அவசரமாக வேலைக்கு கிளம்பும்போது அவர் கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்துருச்சு. ஸ்கிரீன் முழுக்க உடைஞ்சு போனது. அந்த நேரத்தில் தான் அவர் உணர்ந்தார், முன்னாடியே பாதுகாப்பா வச்சிருந்திருக்கலாம் என்று. அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் மொபைலில் சார்ஜும் இல்லை. வாடிக்கையாளர்கள் பலர் அழைத்தார்கள், ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவருக்கே ஒரே கவலை. எந்த நம்பரும் நினைவில் இல்லை. யாரை தொடர்பு கொள்வது என்று புரியவில்லை. அப்போதான் ரகு புரிந்து கொண்டார், இன்றைய காலத்தில் மொபைல் ஒரு சாதாரண பொருள் அல்ல, அது ஒரு வழிகாட்டி. அது ஆன்லைன் பேமெண்ட், வியாபார அலுவலகம், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லோரையும் இணைக்கும் ஒரு பாலம் என்று. அடுத்த நாளே அந்த ஃபோனுக்கு பாதுகாப்பு கவர் வாங்கினார். மொபைலை எப்போதும் சார்ஜில் வைத்து பாதுகாப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அவசியமான பொருளை நாம் பாதுகாத்தால்தான் அது நமக்கு உதவும். இன்றைய உலகில் மொபைல் இல்லாமல் வாழ்க்கை சற்று கடினம். ஆனால் மொபைலை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. ஒரு பொருளை எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோன்றது தான் அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் ஃபோன் எத்தனை முறை தவறி விழுந்திருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற கதைகளை கேட்கவும் பார்க்கவும் குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய்.